இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க லிங்கம். நீங்க சொன்ன மாதிரியே நானும் அவங்களோட ஊருக்கு போறேங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அந்த ரகுராமே என்ன கூட வர சொல்லிட்டாங்க. நல்லது. அவங்க ஏதோ குலதெய்வம் கோயில்ல வேண்டுதல் பண்ண போறாங்க. என்ன எதுக்கு அவங்க கூட போக சொன்னீங்க? அது நேரம் வரப்ப சொல்றேன். போகும்போது எங்க இருக்கீங்க, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி. இவன் நம்மளை வச்சு ஏதோ திட்டம் போடுறா போல இருக்க. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ரகுராம ஏதோ செஞ்சு கிழிச்சிடுற மாதிரி பிளான் போடுவா. எல்லாம் சொதப்பி மூக்கொடைச்சிட்டு வந்து நிற்பா. இவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை. பொண்ணு கல்யாணம் ஆகட்டும், அது வரைக்கும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். மாயாதான். ஹலோ, சொல்லு மாயா. தனா, கிளம்பிட்டீங்களா? இதோ கிளம்பிட்டே இருக்கோம். மாயா கூட நான் பேசுறேன். இரு, பாட்டி பேசணும்னு சொல்றாங்க. கண்ணு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. என்னடா அது, ரெண்டு பேரும் இப்படி தனியா போய் கஷ்டப்படுறீங்களே. ஒன்னா எல்லாரும் இந்த வீட்டுல இருந்திருக்க வேண்டியது. திரும்ப அந்த வீட்டுக்கு வருவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. நடக்கும்டா. அதுக்குதான் இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் வைக்கிறோம். இத பாரு, கோயிலுக்கு போயிட்டு திரும்பும் போது நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே இந்த வீட்டுக்கு வருவீங்க. நடந்தா சந்தோஷம்தான் பாட்டி. ரகுராமனுக்கு அவனை மீறி நீ போயிட்டியேன்னு கோபம், வேற ஒண்ணும் இல்ல. கதிரை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கான். அதான் உங்களை எங்களோட சேர்த்து கூட்டிட்டு போக முடியல. அதனாலதான் ரகுராமனுக்கு தெரியாம வர சொல்லியிருக்கோம். அது பரவாயில்ல பாட்டி. அப்பாவுக்கு நல்லபடியா குணமாயிட்டா நானும் குலசாமிக்கு படையல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதை செய்யறதுக்கு தான் நான் அங்க வரேன். நல்லது கண்ணு, பண்ணிடுவோம். நீங்க வந்துருங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நான் போன் வைக்கிறேன். இந்த ஒரு ஆதாரம் போதும் பார்வதி. போனை மட்டும் எடுத்துட்டு வா, போய் அண்ணங்கிட்ட காட்டுவோம். தனாவையும் கதிரையும் குலதெய்வம் கோயிலுக்கு வர சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன் பாட்டி. நல்ல ரெக்கார்ட் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஜான். என்னாச்சு? சார்ஜ் இல்லாம போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஷோ, இப்ப அண்ணங்கிட்ட எப்படி போட்டு காட்டுறது? அண்ணி, ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் காட்டலாம். சரி, போடு. அண்ணன் ரெடியா தான் இருக்காரு. சீக்கிரம் சார்ஜ் ஏறிடுமா? 10 நிமிஷம் போட்டா போதும், ரெடி ஆயிடும். பார்வதி, இந்த ஐடியா ஒண்ணு சொதப்பிராதே. இப்படிதான் நீ போட்டோவை தட்டி விட்ட. கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி பிளான் பண்ண. ஆனா அந்த மாயா தடுத்துட்டா. அது வேணா மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா இந்த தடவை இது மிஸ் ஆகாது. கண்டிப்பா இன்னைக்கு மாயாவை மாட்டி விடுறோம், கோயிலுக்கு போறத தடுக்கிறோம். 10 நிமிஷம் போட்டா போதும், ரெடி ஆயிடும். இந்த ஐடியா ஒண்ணு சொதப்பிராதே. என்னம்மா ஆஃப் பண்ணிட்ட? ஏய், அதுல என்னமோ நீயும் அக்காவும் மட்டும் தான் பேசுற கேக்குது. என்னது அது? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. ஏதோ ஐடியா எல்லாம் சொதப்பாதல அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது அது? அது ஒண்ணு இல்ல. கரெக்டா கோயிலுக்கு போகணும், லேட் ஆகி இதுவும் சொதப்ப கூடாதுன்னு. இப்போ அது எதுக்கு என்கிட்ட போட்டு காட்டுற? அது இல்ல மாமா, அது இந்த ஆடியோ கேட்காதுன்னு இத பேசினது அவங்க. என்ன உளர்ற? கிளம்புற நேரத்துல என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. அண்ணங்கிட்ட காமிப்போம் வா.
திருட்டு கழுதைங்க என்ன வேலை பாக்குறாளுங்க? இரு, இவளுகளை அருவாமனையில ஆஞ்சு புடுறேன், ஆஞ்சு. பாட்டி 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 இருங்க. ஏங்கண்ணு, நாம பேசினத ரகுராம கிட்ட போட்டு கட்ட போறாளுங்க. பாட்டி அவங்க நம்மள மாட்டி விட பாக்குறாங்கல்ல, அவங்கள நான் எப்படி மாட்டி விடுறேன்னு பாருங்க. என்ன பண்ண போற? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சித்தப்பா, சொல்லு மாயா. பார்வதி சித்தி ரூம்ல சாரு போன் இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சாருவோட போனா எதுக்கு மாயா? ரீசன் இருக்கு, அப்புறமா சொல்றேன். ப்ளீஸ் சித்தப்பா. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன கண்ணு பண்ண போற? நம்ம பேசின ஆடியோவை டெலீட் பண்ணிட்டு அவங்க பேசின ஆடியோவை மாத்தி வைக்க போறேன். அப்படி போடு. கழுதைங்க எப்படி முழிக்கிறாளுங்க பாரு, பேந்த பேந்த. நல்லா மாட்டினாளுங்க. நீ வா கண்ணு. சித்தப்பா, என்ன மாயா? போன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. மாயா, நீ ஏதோ காரணத்தோட தான் கேட்டிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த பார்வதி வேற அண்ணங்கிட்ட ஏதோ ஆடியோ கேளுங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ ஏதாவது தப்பு பண்ணா சொல்லு, தோலை உரிச்சு போடுறேன். அதெல்லாம் வேண்டாம் சித்தப்பா. இனிமே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம நல்லபடியா கோவிலுக்கு கிளம்பலாம். சரி மாயா, நீ உள்ள போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சு வந்துடுறேன். சரி. எப்படி மாறி இருக்கும்? அந்த மாயம் தான் ஏதோ பண்ணிருக்கா. நம்ம பேசினதை ரெக்கார்ட் பண்ணி நம்மளே மாட்டி விட பாத்திருக்கா அவ. சரி விடு பார்வதி. அந்த கதிரும் தனாவும் அங்க கோயிலுக்கு வருவாங்கல்ல, அப்ப எல்லார் முன்னாடியும் வச்சு அவங்கள என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. லயன்ஸ் கிளப் சார்பில் ஏதோ பேட்மிண்டன் மேட்ச் நடத்துறாங்க போல. வின்னிங் பிரைஸ் 1 lakh போட்டிருக்காங்க. நல்ல விஷயம்தான். யாராவது பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். 1 லட்சம் ரூபாங்கிறது நல்ல பிரைஸ் மணி தானே. மாயா தான் கால் பண்றா. பேசு. ஹலோ மாயா, கிளம்பிட்டோம். அங்கதான் வந்துட்டு இருக்கோம். இப்ப வந்துருவோம். சரி சரி. அவங்களும் வீட்ல இருந்து கிளம்ப போறாங்க. வா போலாம். வேண்டாமா? ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இந்த காசை வாங்கிட்டு எங்களால யாத்திரைக்கு போக முடியாது. எங்களுக்கு இது உதவாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்க இந்த காசை வாங்கிட்டு அங்க போறதுக்குள்ள உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போறதுக்கு கண்டம் இருக்கு.